இந்த லெசன்ல டாக்குமெண்ட் பத்தியும் பேனலை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ல ஆல்ரெடி நம்ம முதலே சொன்னது அந்த கருப்பா பார் போல இருக்கிறது என்னன்னா டாக்குமெண்ட் ஏரியா. அதுக்கு பக்கத்துல இந்த டாக்குமெண்ட் இல்லாம ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பேஸ்ட் போர்டு. இந்த பேஸ்ட் போர்டு வந்து நான் பிரிண்டிங் ஏரியான்னு சொல்லி இருக்கு. இந்த பார்டர் போல இருக்கிறதா பிரிண்டிங் ஏரியா. அது பார்டருக்குள்ள ஒரு பிங்க் லைனும் ஒரு பர்பிள் லைனும் இருக்கு. இந்த பிங்க் லைனா என்ன, பர்பிள் லைனா? பிங்க் லைன் அப்படின்னா மார்ஜினை வந்து ஐடென்ட் பண்றது. பர்பிள் லைன் வந்து காலம் கைட வந்து காலம் மார்ஜின் வந்து உங்களுக்கு காட்டுறது. இப்போ லேஅவுட் மார்ஜின்ஸ் அண்ட் காலம்ஸ் கமாண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பாத்தீங்கன்னா டாப் மார்ஜின் வந்து 50 கொடுத்துட்டீங்க. அப்ப மாறினது உங்களுக்கு 350 மாதிரி இருக்கும். அது காலம், நம்பர் ஆஃப் காலம் ஒரே காலம். இப்போ இந்த ஏஜ்ல இருந்து இது வச்சுக்கு ஒரே காலம் தான் இருக்கு. அதில் வந்து நம்ம 3 காலமா மாத்திக்கிறோம். மாத்திட்டு அதோட கட்டர் ஸ்பேஸ், அந்த காலத்துக்கு எவ்வளவு இங்க ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கறத நம்ம முடியும். 10 mm கொடுத்துட்டு இங்க ஸ்பேஸ் ஓகே எடுத்துலாம். பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் லைன் எல்லாம் உங்களுக்கு காலம் ஸ்பேஸும், பிங்க் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் மார்ஜின் ஸ்பேஸ் உங்களுக்கு காட்டுறது. ரைட் சைட்ல இருக்கிறதா பேனல்ஸ் சொல்றோம். இந்த பேனல்ஸ்ல வந்து குரூப்னு சொல்லிக்கலாம். இப்ப வந்து பேஜஸ், லிங்க்ஸ், லேயர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேனல் குரூப். அமர் ஸ்டோக், ஸ்வாட்சஸ், கிரேடியன்ட் ஒரு பேனல் குரூப், ஆப்ஜெக்ட் ஸ்டைல், எஃபெக்ட்ஸ் ஒரு குரூப். ஓகேங்களா? இப்ப இந்த பேனல் குரூப்ல இருந்து ஒரு பேனல் நம்ம தனியா கிளிக் பண்ணும்போது ஒரு பேனல் விசுவல் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்ப இந்த பேஜஸ் பேனல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜஸ் பேனல் மட்டும்தான், கூடவே லிங்க்ஸ் பிளஸ் லேயர் பேனல் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம கிரேடியன்ட் பேனல் கிளிக் பண்றோம்னா பேஜஸ் பேனல் வந்து ஹைட் ஆயிடும். இந்த பேனல் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். இல்ல எனக்கு அந்த பேஜஸ் பேனலும் டிஸ்பிளேல இருக்கணும், கிரேடியன்ட் டிஸ்பிளேல வரணும்னா என்ன பண்ணணும்னா கிரேடியன்ட் பேனல அந்த கிரேடியன்ட்ன்ற ஏரியாவில் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி மவுஸ்ல ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த பேனல் மட்டும் தனியா உங்களுக்கு வந்துடும். அதே போல பேஜஸ் பேனல கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜஸ் பேனல்ன்ற நேம்ல கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பேனலும் தனித்தனியா வந்துடும். ஓகேங்களா? இப்ப 2 பேனலும் தனித்தனியா வச்சுக்கலாம். இப்ப இந்த பேனல் எனக்கு நேமோட இருக்கு, நேம் வேண்டாம், வெறும் ஐக்கான் மட்டும் கொண்டு வரணும்னா இந்த இச்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா அந்த மார்க் தெரியும். அப்ப கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் வந்து ஐக்கானா மாறிடும். இப்ப எந்த கிளிக் பண்ணாலும் பேனல் ஓபன் ஆகும், ஆட்டோமேட்டிக் அதே போல ஹைட் ஆயிக்கும். இது வந்து கொலாப்ஸ்ட் ஐக்கான் பட்டன். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா ஐக்கானா மாறி. இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த நேமோட டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த பேனல் பேஜஸ் பேனலும் கிரேடியன்ட் பேனலும் எனக்கு தனித்தனி பேனலா இருக்கு. இது 2 ஒரே பேனல்ல டேப்பா வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா இந்த கிரேடியன்ட் பேனல்ல மவுஸ்ல கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். அங்க மவுஸ் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இப்போ பேஜஸ்ங்கிற ஒரு பேனல் ஆயிரும். அதே பேனலுக்குள்ள இன்னொரு டேப்ல கிரேடியன்ட் பேனலும் நமக்கு கிரியேட் ஆயிரும். எனக்கு இப்படி வேண்டாம், ஒரு பேனலுக்கு கீழே இன்னொரு பேனல் வரணும்னா என்ன பண்ணணும்னா அந்த கிரேடியன்ட் பேனல் பண்ணிட்டு மவுஸ்ல ஹோல்ட் பண்ணி அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியும். அங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா இப்போ மேல பேஜஸ் பேனல் இருக்கும், கீழே கிரேடியன்ட் பேனல் இருக்கும். இந்த மாதிரி நீங்க மாத்திக்க முடியும். திரும்ப எனக்கு இந்த லேயர், லிங்க்ஸ் போல இந்த கிரேடியன்ட்டையும் ஒரு பேனல் குரூப்பா மாத்தணும்னா அது மாத்திக்க முடியும். பேனல் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அங்க போனீங்கன்னா அங்க ஒரு ப்ளூ லைன் ரெக்டாங்கிள் தெரியும். அங்க ரிலீஸ் பண்ணா அங்க பேஜஸ், லிங்க்ஸ், லேயர் ஆயிரும். திரும்ப கிரேடியன்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணி மவுஸ்ல ஹோல்ட் பண்றீங்க, ட்ராக் பண்றீங்க, அதே மாதிரி ப்ளூ கலர் லைன் தெரியும். ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒரே குரூப்பா மாறிடும். இப்ப இந்த பேனல் குரூப் வந்து வெளியே வரணும் அப்படியே ஃபுல்லான இந்த பார் இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ஃபுல் பேனல் குரூப் அப்படியே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். திரும்ப இதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இது எல்லாம் நம்ம பண்றோம். இந்த மாதிரி பேனல் நமக்கு தேவையான பேனல்ஸ் என்னென்ன, வேண்டாத பேனல்ஸ் என்னென்ன அப்படின்னு நாம ரெடி பண்ணிட்டு எனக்கு இதே கான்செப்ட்ல இருக்கணும், என்னோட ஒர்க் ஸ்பேஸ் இப்படித்தான் இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மாத்திட்டு விண்டோ மெனுல ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அதுல உங்களுக்கு நேம் மை ஒர்க் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்க மேல பாத்தீங்கன்னா மை ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். சப்போஸ் இது நீங்க திரும்ப வேற யாராச்சும் ஒர்க் பண்ணும்போதோ புக்னு வச்சு ஒர்க் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் மாறி இருக்கும். திரும்ப உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க திரும்ப இங்க ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா கிளிக் பண்ணிட்டு மை ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒர்க் ஸ்பேஸ் என்ன செட் பண்ணி வச்சீங்களோ அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா டெலீட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா மை ஒர்க் ஸ்பேஸ் டெலீட் பண்ணான்னு கேட்கும். எஸ் டெலீட் பண்ணிட்டு டெலீட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட டிஃபால்ட் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்ப வந்து அட்வான்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னா அட்வான்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தோன்னே பழைய அட்வான்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் வராம நம்ம என்னென்ன எடிட் பண்ணி நம்ம சேவ் பண்ணமோ அந்த டீடைல் தான் இங்க தெரியுது. இல்ல எனக்கு வந்து அட்வான்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன இருந்துச்சு அதே வரணும் அப்படின்னா
ஒர்க் ஸ்பேஸ் ஏரியாவை. ரீசெட் அட்வான்ஸ் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஃபால்ட்டா அட்வான்ஸ்டு ஒர்க் ஸ்பேஸ் என்ன இன்டிசைன்ல செட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்துடும்.